வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை என்று ஔவையினுடைய தனி பாடலில் மிகவும் போற்றத்தக்க, பெருமைப்படத்தக்க விநாயகர் அகவல் என்ற பக்தி பாடலை பார்க்க உள்ளோம். அகவல் என்றால் அழைத்தல், ஏங்குதல், பிரார்த்தனை பண்ணி பாடுவது. விநாயகர் அகவல் என்றால் அந்த விநாயகர் கடவுளை கூப்பிடுவது என்பதோடு நாம் நினைத்த காரியத்தை செய்ய அவர் வர வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் என்பவர் வந்துதான் சுந்தரர் அழைக்கப்படுவார். சேரமான் பெருமான் நாயனாரும் இருவரும் தங்களுடைய பிறவியை முடித்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவன் கொடுத்தது வந்து வெள்ளை யானை, சேரமான் பெருமான் நாயனாருக்கு கொடுத்தது வந்து வெள்ளை குதிரை. இந்த வெள்ளை யானையிலும் வெள்ளை குதிரைகளும் இவர்களுடைய பிறவியை முடித்துவிட்டு சிவபாதம் அடைய கைலாய மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல தான் தமிழ்நாட்டில் திருக்கோவிலூர் என்ற ஊரில் விநாயகர் திருக்கோயிலில் வந்து ஔவைகை வந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அவை பிராட்டி. இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமான் நாயனாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கைலாய மலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஔவை தன்னுடைய ஞானக்கண்ணால் இவர்களை நினைத்து பார்க்கும் பொழுது பார்த்து விடுகிறார் இவர் போய் கொண்டிருப்பதை. ஓஹோ, இவர்கள் பிறவிகள் முடித்து சிவனை அடைய செல்லுகிறார்கள், அவன் பாதம் அடைய செய்கிறார்கள் என்று சொன்ன உடனே ஔவை பிராட்டிக்கு அந்த ஆசை வந்து விடுகிறது. நாமும் எவ்வளவோ செய்து விட்டோம், நாமும் இவர்களை போல சிவனுடைய பாதம் அவன் அடி சேர வேண்டும் என்று மனதில் ரொம்ப நினைத்து ஏற்கனவே விநாயகரை பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இவர்கள் செல்வதை பார்த்தும் தானும் அப்படியே சென்று சீக்கிரம் சிவபாதம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, விநாயகரை வரவழைப்பிடம் அந்த விருப்பத்தை சொல்லி அதிலிருந்து நாம் வந்து சித்தி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனை பாடலை பாடுகிறார். அதுதான் விநாயகர் அகவல் என்பது. அந்த விநாயகர் அகவல் பாடிதான் விநாயக பெருமான வரவழைத்து தன்னுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி நடக்குதுன்னு பாருங்க. நான் சீக்கிரமாக இவர்களுக்கு போகும்போதே நான் முன்னால் போய் அந்த கைலாய மலையை அடைய வேண்டும், சிவன் பாதம் அடைய வேண்டும் என்று அந்த பாடலை வந்து அவசர அவசரமா பாடுறாங்க. அப்படி பாடும்போது அந்த விநாயக பெருமானே தோன்றி, அம்மா எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா பாடுறீங்க, மெதுவா பாடுங்க, உங்க நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு அவரே மனசுல சொல்ற மாதிரி அந்த ஒரு உணர்வு வந்த உடனே அந்த விநாயகர் அகவலை நிறுத்தி நிதானமாக நல்ல தமிழ் கவி நயத்துடன் அருமையாக பாடி முடிக்கிறார் இந்த அவை பிராட்டியார்கள். பாடி முடித்ததும் ஒரு பெரிய அதிசயமான நிகழ்வு ஒன்று நடக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவை பிராட்டியினுடைய விநாயகர் அகவல் பாடலை கேட்ட அந்த விநாயகர் பெருமான் தனது துதிக்கையால் அவை பிராட்டியை தூக்கி பிடித்து ஒரே சனத்தில் சிவனுடைய உறைவிடமான கைலாய மலையில் கொண்டு போய் விட்டுறாரு. எவ்வளவு சன பொழுதுல நடக்குது பாருங்க. அந்த விநாயகர் அகவலை பாடி அந்த நேரத்தில் பாடி முடித்த உடனே இவர் போய் கைலாய மலை சேர்ந்த பின்னர் தான் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமான் நாயனாரும் கைலாயம் வந்து சேர்கின்றனர். இவங்க ரெண்டு பேரும் போகும்போதே அவங்க பாத்துறாங்க அவை பிராட்டியார் இந்த மாதிரி வந்து திருக்கோவிலூர்ல வந்து விநாயகர் பூஜை நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னு அவர்களுக்கு தெரியும். ஆனா இவங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி நம்ம வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு நமக்கு முன்னாடி எப்படி அங்க வந்து நிக்கிறாங்களேன்னு அவங்க ரெண்டு பேத்துக்கு அந்த நாயன்மான் இருவருக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அவை பிராட்டிட்ட கேக்குறாங்க, இது எப்படி நடந்தது, நம்பவே முடியவில்லையே, நாங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து இருக்கீங்களே, என்ன இது எப்படி சாத்தியம், என்ன அதிசயம், அப்படியே இது எப்படி நடந்தது, எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று ஆவலாக கேட்டனர். அதற்கு ஔவையார் ஒரு அருமையான கவியின் மூலம் பதில் சொல்லுகிறார். மதுர மொழி நல் உமையால் சிறுவன் மலரடியை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ, முகில் போன்று முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் குதிரையும் காதம் கிளவியும் காதகுல மன்னனே அப்படின்னு ஒரு வெண்பா பாடுறாங்க. முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ, முதிரன்னா இந்த முதிரன்னு போடுற அந்த வரிக்கு முன்னாடி அதே இந்த முதிர அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் முன்னாடி ஒண்ணு போடுறாங்கன்னா மதுரை அப்படிங்கிற வார்த்தையை போடுறாங்க. மதுர மொழி நல் உமையால் சிறுவன் மலரடியை, மதுரைன்னா தேன் போன்று இனிக்கக்கூடிய அந்த தேன் தான் மதுரைன்னு பேர். அப்படிப்பட்ட சொல்லை, மொழினா சொல்லை உடைய நல் உமையால் என்றுமே தங்களுடைய பக்தர்களுக்கு நன்மையே செய்து கொண்டு இருக்கிற அந்த உமையால் என்று சொல்லுகின்ற அந்த பார்வதி அவளுடைய புதல்வன். இந்த இடத்துல சிறுவன் அப்படின்னாலே இந்த இடத்துல கவியினுடைய நயம் பாருங்க. உமையாளனுடைய சிறுவன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், சிறுவன் முருகன் தான், அப்படி இல்லை. இந்த இடத்துல சிறுவன் என்பதை நான் புதல்வன் எடுத்துக்கணும். மதுர மொழி நல் உடையால் சிறுவன் மலரடியை, அவனுடைய மலர் போன்ற பாதங்களை முதிர நினைய, மதுரன்னு மேல போட்டுட்டு அடுத்தது அவ்வை பிராட்டி போடுற அந்த வார்த்தையை பாருங்க, முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ. முதிர அப்படின்னாலே உறுதியா நினைக்க கூடியது. இந்த வார்த்தை வந்து ஒரு சொல் வந்து எவ்வளவு பெரிய பொருள் கொடுக்கும் தெரியுங்களா? அதைத்தான் இந்த இடத்துல அந்த அம்மா சொல்றாங்க. மதுர மொழி நல் உமையால் சிறுவன் மலரடியை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ.
அப்படி அந்த செய்கின்ற அந்த வல்லமை பொருந்தியவர்களுக்கு நல்லா நினைக்கணும். அப்படிப்பட்ட காரியம் அரிதாக ஆகிவிடுமே. முகில் போன்று முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும். முகில் அப்படின்னு சொன்னாலே இடி முழங்க அப்படின்னு, அந்த மேகங்கள் இடி முழங்க முகில் போன்று முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும். ஒரு யானையும் தேரும் ஒரு நேரத்துல வந்துச்சுன்னா எவ்வளவு அதிர அந்த இது ஜாஸ்தியா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தேரும் குதிரையும் காதம் கிழவியும் காதுல மன்னனே, காதகுல மன்னனே அப்படிங்கிறாங்க. அதாவது காதம்னா கூப்பிடும் தூரம். ஒரு கிழவியினால கூப்பிடும் தூரம் நடக்கணும் அப்படிங்கறத காட்டிலும் ரெண்டு மன்னர்கள் யானையும் குதிரையும் வைத்துக் கொண்டு போறாங்கன்னா கூப்பிடும் தூரத்துல அவருக்கு எவ்வளவு தூரம் போயிருவாங்க. அதை விளக்குவதற்கு தான் இந்த அருமையான வெண்பா. இதுல என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கவி இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயர் குடியில் பிறந்த மன்னனே, தேனினும் இனிய குரல் கண்ட உமையவள் புதவன் விநாயக பெருமானின் திருவடி தாமரை மலர்களை அழுத்தமாக நினைத்து தமர்க்குரிய பற்றுக்கோடாக கொள்வதற்கு வல்லமை பெற்றவரே யாம். அதாவது அவருடைய திருவடியை, அந்த விநாயகனுடைய திருவடியில் நான் எப்பொழுதுமே ஆழ்ந்து அடிமனதில் நின்று நான் போட்டுக்கிறேன். அப்படி பற்று கொள்வேன். அதில் அப்படி அதை பெற்றவன் யார்? அவை பிராட்டி சொல்றாங்க. நான் உங்களுக்கு முன் வந்து சேர்தல் அரிதாகுமோ? நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, எப்படி நான் உங்களுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களை இந்த சிவகைலாய மலையில் மேகத்தின் இடி முழக்கம் போல முழங்கி கொண்டு தாம் நடக்கும் நிலமும் அதிரும்படியாக நீங்கள் வந்த யானையும் குதிரையும் எல்லாம் ஒரு நாளிகைக்கு ஒரு காத வழி நடந்தால், மேகத்துல இடி முழங்குதான். இவங்க இந்த யானையும் குதிரையும் போற அந்த சப்தம் அதிர்தான். அப்படி நிலம்லாம் அதிர்தான். அப்படி வரும்போது ஒரு நாளிகைன்னா அது பழைய காலத்து அளவு கொள்ளுது. ஒரு நாளிகை என்பது 2.5 மணி நேரம். ஒரு நாளிகை என்பது நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஒரு காத வழி நடந்தால், அப்படி நீங்க அதிரும்படி நில அதிரும்படி இடி முழங்கும்படி நீங்க யானைகளையும் குதிரைகளையும் ஒரு நாளிகைக்கு ஒரு காத வழின்னா, ஒரு காத வழி அப்படின்னா கூப்பிடு தூரம். நம்ம யாரையாவது கூப்பிட்டோம்னா அவனுக்கு காது கேட்டு என்னங்க அப்படின்னு திரும்பினானா அந்த அவங்க 2 பேத்துக்கு இடையில உள்ள தூரம் தான் கூப்பிடு தூரம். அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப தூரத்துல இருந்தா அவருக்கு சத்தம் கேட்காது. அதனால காத வழின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஒரு அளவு சத்தம் போட்டானா அவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா திரும்பி பார்த்தானா இருவருக்கும் இடையே உள்ள தூரம் காத வழி, காத நேரம் அப்படிம்பாங்க. அந்த நேரத்துல இப்படி நீங்க வர்ற நேரத்துல அதுக்கு முன்னாடி இளவையாகிய நானும், அதாவது அந்த மாதிரி காத வழி நடக்க இயலாத இந்த கிழவியும் கணபதி கருணையால் காத வழி நடந்து விடுவாள் என்பதை அறிவாயோ. அந்த அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானுடைய தாமரை போன்ற மலர் பாதங்களை எப்பொழுதும் நான் நினைத்துக் கொண்டு பற்று வைத்துக் கொண்டு அதன் மேலேயே நிற்கின்றேனோ. அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் நிலம் அதிரும்படியா இடி முழங்கும்படியா ஒரு நாளைக்கு ஒரு காத தூரம் போனீங்கன்னா என்னால் அது போக முடியாது. ஆனால் அவனுடைய பாதத்தை நான் நினைத்ததால் உன் காத தூரத்தை உங்களை காட்டிலும் எளிதாக நான் கடந்து விட்டேன் சொல்றேன். எப்படி இப்போ இந்த விநாயகர் அகவல் மூலம் ஔவையார் விருப்பத்தை நிறைவேற்றிய விநாயக பெருமாளிடம் இப்பாடலை பாடி வேண்டினால் விரும்பிய அனைத்தும் தருவார் என்ற நம்பிக்கை மக்களிடையே தான் நினைத்த காரியத்தை க்ஷணத்தில் முடித்து விட்டாள் இல்லையா? அப்ப அந்த விநாயகர் அகவல் என்ற அந்த பாடலுக்கு, அந்த துதி பாடலுக்கு ஒரு சக்தி இருக்கிறது இல்லையா? அந்த சக்தி இருக்கிறதுனால அந்த பக்தன் சொன்னாங்கன்னா, நீ என்னென்ன விரும்புறியோ அந்த விருப்பம் வேண்டி நீ இந்த பாடலை பாடினால் அது உனக்கு அந்த இது விருப்பம் கைக்கு வந்துவிடும். விருப்பம் அடைவாய், என்ன வேண்டினாயோ அதை அடைவாய் என்று சொல்லும் பொழுது அது விநாயகர் அகவல் பாடினால் நிறைவேறும் என்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை எண்ணம் மனதில் வந்து விடுகிறது. யார் ஒருவர் எப்படி இந்த விநாயகர் பெருமானிடம் கேட்டு அவ்வை பிராட்டியார் அவர்கள் தன் சனத்தில் தன் காரியத்தை முடித்தார்களோ, வேண்டியதை பெற்றார்களோ, அதே போல் நாம் ஒரு காரியத்தை நினைத்து இந்த விநாயகர் அகவலை பாடினால் நமக்கும் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் என்பது நாமும் அதை பாடுவோம் என்று அவர் நினைக்கும் பொழுதே பாசிட்டிவ் எனர்ஜி மனசுல வந்துருது. அப்ப பாடலை தொடங்கும் முன்னாடி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வந்துருது. அந்த பாடல் வரிகள் முடிகிற வரைக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளேயே இருந்துகிட்டே இருக்கு. அந்த பாடலை பாடி முடித்த பின்னாலும் அப்பா நான் நல்லா கரெக்டா இந்த பாடலை விநாயகரை முன்னோ அல்லது விநாயகரை நினைத்தோ தனிமையிலேயோ பாடி முடித்து விட்டேன். என் மனதில் நான் நினைத்தது நடக்கும் என்ற பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எண்ணம், நேர்மறை எண்ணம் மனதில் அப்படியே போய் அடிமனதில் போய் பதிஞ்சிடும். எப்போ உள்ள வரிகள் மொத்தம் 70 வரி, 70 + 2 72 வரிகள் உள்ளன இந்த விநாயகர் அகவலி. அவற்றை நான் என்ன பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா 14 பகுதிகளாக பிரித்திருக்கேன். ஒவ்வொரு பகுதிக்கும் 5 வரிகள் கொண்டு நீங்கள் எளிமையாக நல்ல முறையில் மனதில் பதியும்படி ஒரு
தடவை படிச்சீங்கன்னா மனசுல பதிய வேண்டும் என்ற எண்ணத்துக்காக 5 வரிகளாக அது 5 வரிகளாக பிரிச்சு 14 பகுதிகளாக நான் கொடுக்க இருக்கிறேன். அதுல விநாயகர் அகவல் பாடல்ல இப்ப நம்ம எடுக்க போறோம். முதல் 5 வரிகள். முதல் பகுதி: சீத களப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பழைவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்திகுள் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தல கெரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தல கெரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும். இதுக்கு ஒன்னொன்னு அர்த்தம் பார்க்கலாம். சீதம், சீத அப்படின்னாலே குளிர்ந்தன்னு அர்த்தம். நல்ல குளிர்ச்சி உள்ளங்கிறதுக்கு வார்த்தை தான் சீத. களப, களப அப்படின்னா கலந்து, ஏதாவது பொருள்களை கலந்து நிற்கின்றது. ஏதாவது பொருள்கள் கலந்து நின்று ஒன்றாக, அதாவது பல பொருள்கள் கலந்து ஒன்றாக தெரிகின்ற ஒரு நிலைக்கு தான் களபன் பேரு. அப்ப இந்த இடத்துல களப அப்படின்னாலே பல நிறங்கள் கலந்து நிற்கின்றன்னு அர்த்தம். ஆனா பொதுவாவே எடுத்தா பல கலவைகள் இந்த இடத்துல சீத கலவை, குளிர்ந்த பல நிறங்களை கொண்டு செந்தாமரை, தாமரை தெரியும், அந்த செந்தாமரைங்கிறது நம்ம தமிழ்ல ரொம்ப இதை படுத்திக்கலாம். அந்த செந்தாமரையில பாத்தீங்கன்னா பல கலவை நிறங்கள் தெரியும். அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு பார்க்கும் போது அது நல்ல செந்தூர பூ மாதிரி நல்ல சக்கச்சேன்னு இருக்கும். சில நேரங்கள்ல அது கீழே பச்சையா இருக்கும், மேல சிவப்பா இருக்கும். அது பல நிறங்களை கொண்டன்னு அர்த்தம் எடுத்துக்கிடுங்க. சீத கலப செந்தாமரை பூமுன்னா அழகிய நடம். அந்த செந்தாமரை பூவோட அழகிய செந்தாமரை பூ எடுத்துக்கலாம். பாத சிலம்பும், அதாவது பாதம்னா திருவடி, சிலம்பு கலங்கை. பல விசை பாடல் அப்படின்னா பல இன்னிசைகளை எழுப்பக்கூடிய அந்த பாடலை பாடியும், பாட அப்படின்னா பாடியும் நடத்தலாம். அப்ப குளிர்ந்த பல நிறங்களை உண்ட செந்தாமரை பூவை போல அழகிய தாமரை மலர்களை போல அழகிய பாதங்களை கொண்ட அந்த சிலம்புகளை அணிந்திருக்கின்ற அந்த சிலம்புகள் பல இன்னிசைகளை எழுப்பி அப்படி பாடுகின்ற அந்த பாடலை பாடியும். பொன்னரை, பொண்ணுன்னா தங்கம், அரைனா அரை நம்ம இடுப்பு, ஞான்னா அரைஞானம் அப்படின்னா ஞான், அரைஞான், அரைஞான் இடுப்பு கொடின்னு அர்த்தம். தங்கத்தால் வேயப்பட்ட அந்த அரைஞான், அந்த அரணா கொடியும். பூந்துகில் ஆடையும், பூந்துகில் அப்படின்னா பூ வேலைப்பாடுடன் கூடிய மெல்லிய ஆடைகள் அர்த்தம். அதை பிரிச்சு படிக்கணும். பூந்துகி லாடையும் வரும். பிரிச்சு படிக்கும் போது பூந்துகில் ஆடையும் அப்படின்னு பூனா பூ வேலைப்படப்பட, துகில்னா அது மெல்லிய ஆடைகளை துணிகளால் நெய்யப்பட்ட அந்த ஆடையும். வண்ண, வண்ணன்னா 3 சுழி போட்டோம்னா வண்ணன்னா கலரா மாறிடும். இங்க 2 சுழி போட்டிருக்காங்க அவ்வை பட்டாக்கி அவர்கள். வண்ணன்னா அழகிய நிறம். மருங்கில் அப்படின்னா இடையில், இடுப்பு. வளர்ந்தல தெரிப்ப, மேலும் வளர்ந்ததுன்னா மேலும் அதிகரித்து கொண்டு இருக்கிற. வளர்ந்தல கெரிப்பப் அப்படின்னா அழகு வீச, கெரிப்பப்னா அப்படியே அந்த அழகு வீசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அழகிய இடையில் மேலும் நல்ல அழகு அதிகரிக்க அதிகரிக்க அந்த அளவு அப்படியே ஒளி வீசி கொண்டு இருக்கிறதா. எது அந்த தக்காட்டுக்காங்கல், அந்த அரைஞான், அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு, அதாவது விநாயகர் அகவல்ங்கிறது கிட்டத்தட்ட 10-15 வரிகள் விநாயகரனுடைய அந்த அழகு, அவர் அமைப்பு, அதை அப்படியே வர்ணிச்சுட்டு வர்றாங்க அவை நாட்டிகள். அதுல இருந்து அந்த ஒரு பாடல். அப்ப இதுல என்ன சொல்லுதுன்னா, இதன் பொருளை பாத்தீங்கன்னா, மிக குளிர்ச்சியாக பல நிற கலவைகள் கொண்ட தாமிர பூவையும் அழகிய திருவடிகள் அணிந்த சலங்கையில் பலவிதமான இன்னிச பாடல்களை பாடியும், அந்த விநாயகர் பெருமான் தன்னுடைய தாமரை போன்ற மலர்களை கொண்டு அந்த பாதங்களில் அணிந்துள்ள அந்த பலவித இன்னிசைகளை பாடுதான். பொன்னால் செய்யப்பட்ட அரைஞான் ஆபரணத்தை அணிந்தும் பூ வேலைப்பாடும் கூடிய மெல்லிய ஆடைகளை உடுத்தியும் அழகிய இடையில் மேலும் அழகை அதிகரிக்க செய்யும் பெருமையுடன் விளங்கும் அந்த வயிறும் தந்தங்களை உடைய விநாயக பெருமானே அப்படின்னு நிறுத்திக்கிறாங்க.